எல்லாரும் நமஸ்காரம். இன்னைக்கு மகாபாரதம் எபிசோடு 68. இதில் வந்து இப்போ வந்து இவா வந்து காட்டில் வச்சுட்டு இருக்கா இல்லையா. அப்போ ஒரு தடவை பீமன் அந்த பக்கம் போவான். அந்த பக்கம் போகும்போது இடும்பின்னு ஒரு அசுர பெண்ணு அவ பீமனை பார்த்துருவான். பீமன் தினம் போய் அந்த இது பண்ணிட்டு வருது, ஆளுக்கு இதை வேறையெல்லாம் எல்லாருக்கும் பழங்கனிகள்லாம் பறிச்சுன்னு வருது, இதெல்லாம் போறா இல்லையா. பழங்கனிகள் தானே அங்கே சாதம்ன்றது அப்புறம் தான். பழங்கனிகள் தான் காட்டில் முக்கியம். அதுதான் உணவு. முனிவர்கள்லாம் சித்தர்கள், முனிவர்கள், ஞானிகள்லாம் அதுதானே சாப்பிட்டு இருக்கா. அதே மாதிரி தான் இவாளும் வனவாசத்தில் சாப்பிட்டு இருக்கா. அவன் போய் கலெக்ட் பண்ணுறதுக்கு போகிறான். போகிறப்ப அவள் பார்த்துடுறா. அவள் பார்த்த உடனே இந்த பீமனோட அழகு அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போகிறது. ரொம்ப நல்லா இருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த நிலைமையில் என்ன பண்ணுவா, அது மாதிரி இப்படி என்ன பண்ணுறா, ஏது பண்ணுறா, எங்கே போகிறான், இவனுக்கு கூட பண்ணுவா யார், என்ன ஏது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவா. கூட வருவா. 2-3 நாள் இவனுக்கு தெரியாத இவனை ஃபாலோ பண்ணி இவனை எங்கே போகிறான், என்ன ஏது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுவா. கண்டுபிடிச்ச உடனே இவனுக்கு தெரிஞ்சு போகுது. தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறா, ஒரு அழகான பெண்ணு வடிவம் எடுத்துட்டு பீமனுக்கு எதிரே வந்திருக்கிறேன். பீமனுக்கு எதிரே வந்துருந்தோடனே பீமனுக்கு ஆச்சரியமா இருக்கும். ரொம்ப அழகா இருக்காளே, யாரு என்ன எதுன்னு கேட்பான். கேட்கும்போது அவள் சொல்லுவா, இது மாதிரி நான் வந்து என் பேர் இடும்பி, என்னோட சுய உருவம் இது இல்லை, நான் வந்து ராட்சச உருவம், கோர உருவமா இருக்கும், அதை பார்த்தா நீ பயந்துருவன்ட்டு தான் இந்த உருவத்தில் வந்திருக்கேன், எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னுவா. பீமனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. நான் இருக்கட்டும், நான் சொல்றேன், எங்க அண்ணாக்கள் ஏன் கேட்கணும், எல்லாரையும் விசாரிக்கணும், நான் நாடோடியா போயிட்டு இருக்கோம், நான் இங்கே இருக்கணும் இல்லை, நான் வந்து நாட்டு சக்கரவர்த்தியோட தம்பி தான், தருமனுடைய தம்பி. நாங்கள் வந்து நாடு போகணும், சண்டையெல்லாம் போடணும், காட்டுக்கு போகணும், நாங்கள் காட்டில் இப்போ வனவாசம் பண்ணியிருக்கோம், இப்போ எங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் நாங்கள் ராஜா அப்படின்வா. சொன்ன உடனே என்ன விடா, எல்லாத்தையும் கேட்டுப்பா. கேட்டு நான் வந்து இங்கே மாட்டின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. எப்போ என்ன மாட்டிருக்கேன்னு கேட்பான். இல்லை எங்கள் அண்ணா இருக்கான் சொல்லுவா. நானும் எங்கள் அண்ணன் தான் இங்கே இருக்கோம், இந்த ஊரில் இருக்கிறது நானும் எங்கள் அண்ணன் தான் இருக்கோம், இந்த மாதிரி ஆயிடுத்து எங்களுக்கு வந்து என்னோட அண்ணன் வந்து ரொம்ப கொடுமை பண்ணுறான். என்ன அவன் பார்த்துட்டான் அவங்க 5 பேரையும், அவங்க வேற 5 பேரையும் பார்த்துட்டு தான் அவன் என்ன பண்ணிருந்தா வெறுமை தான் உட்காந்துட்டு இருப்பான் காட்டில் அவங்க வீட்டில். நான் வந்து எல்லாத்தையும் எல்லாம் அடித்து மிருகங்களையெல்லாம் கொண்டுங்கன்னு அவனுக்கு தீனி எல்லாம் பண்ணி போட்டு கொடுத்துட்டுருக்கணும். என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவனுக்கு வேலை செஞ்சு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைன்றதுக்காக தான் அவன் இந்த மாதிரி பண்ணுறான், பொல்லாதவன் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான், அவன் வீட்டில் இருக்கான், அவன் கூட தான் நான் இருக்கேன்னுவா. யார் அது இடும்பன், நான் வந்து பார்க்குறேன்ட்டு வருவான். இவன் கடவுள் வந்து பார்த்துட்டு மெதுவாக பார்ப்பான். அவன் அங்கே உட்காந்துருப்பான். உட்காந்துருக்கும் போது இவன் ஒளிஞ்சிட்டு இருப்பான். இவன் உள்ளே போவான். உள்ளே போன உடனே அவன் வந்து மிரட்டுவான் அவளை, தங்கையை, நீ என்ன அவளோட தங்கை, இடும்பனோட தங்கை இடும்பி, ஒய்ஃப் இல்லை, இடும்பனோட தங்கை, ஞாபகம் வச்சுக்கோ. சொல்லுவா எவ்வளோ, நான் போனேன் இறைய தேட போனேன், நான் உன்னை 5 பேரை காமிக்கிறேன், அவளை அடிச்சு கூட்டின்னு வரனேன், அடிச்சு தூக்கின்னு வரனேன்னு, ஏன் தூக்கின்னு வரல நீ, அவளை ஏன் இன்னும் என்ன பண்ணுற நீ, அவள் எங்கே இருக்கா, அவளை நீ ஏன் விட்டு வச்சிருக்க இன்னும், நீ வந்து எனக்கு அவளை கொண்டு வான்னு உன்னை சொன்னேனே அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு வந்து என்ன பண்ணுவா, நான் இல்லை, அவளை நான் என்னால் அடிக்க முடியாது, நான் போய் பார்த்தேன், அவள் 5 பேர் ஒன்றா இருக்கா, என்னால் முடியல, நீ வேணா வந்து பாருன்னுவான். நான்லாம் வர முடியாது, நீ தான் அடிச்சு கொண்டு வரணும், நீ வந்து எனக்கு அடிச்சு வந்து சாதம் பண்ணணும், நீ தான் எனக்கு உணவெல்லாம் சமைச்சு கொண்டு கொடுக்கணும், அவளெல்லாம் அடிச்சு நீ தான் கொண்டு வரணும், அந்த நரன்லாம் எனக்கு வேணும் அப்படின்னுவான். அப்போதான் பீமனுக்கு புரியுது, ஓஹோ இவன் கொடுமைப்படுத்துறான் உண்மையாவே தங்கைன்றது புரியுது. அது சாதாரண சண்டைக்கு போகல. அதுக்கு சொல்கிறேன், இது பீமன் வந்து எதுக்கு இதை வியாசர் எதுக்கு கதையில் சொல்கிறாருன்னா, உண்மையாகவே இடும்பன் வந்து இடும்பிக்கு கொடுமைப்பட்டு இருக்கான். இடும்பியை வந்து வச்சுட்டு அவன் பழச்சின்னு இருக்கான். அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான் தங்கையை. அது மாதிரி உண்டு இல்லையா, சில இடங்கள்ல அது மாதிரி பண்ணுறான், அது மாதிரி நடக்குது அப்படின்றத காட்டுறாரு நம்மளுக்கு. சொன்ன உடனே அப்போ தெரியுது அவளுக்கு. இவர் பீமனும் பார்த்துட்டு இருக்கான், வரான். சரி நான் உன் அண்ணன்கிட்ட வந்து பேசுகிறேன்னு. ஒரு நாள் பீமன் வருவான். பீமன் நேராக வந்து இவங்ககிட்ட பேசுவான், இடும்பங்கிட்ட பேசுவான். நீ யாருன்னோ, இடும்பன் இந்த மாதிரி சொல்லலாம். ஆஹா நீ தான் எனக்கு வேணும், நான் ஒன்று தான் எதிர்பார்த்துருந்தேன், நீ யாருன்னுவான். இது மாதிரி நான் வந்து வந்திருக்கேன், என் பாண்டவர்களோட நான் வந்து பீமன், என் பேர், நான் வந்து இங்கே காட்டில் வனவாசத்தில் வந்திருக்கோம், இது வந்து நான் வந்து இடும்பியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னுவான். உடனே அவன் பீமன் வந்து ஆச்சா போச்சான்னுவான், கத்துவான் ஒரே. நான் அதெல்லாம் பண்ணி கொடுக்க மாட்டேன், ஏன்னா அவனுக்கு சாப்பாடு வருது, இவ்வளோ எதிர்பார்த்தா அவன் உட்காந்துருக்கான். அவன் சோம்பேறி, அவன் பெரிய வீரன் தான், ஆனால் சோம்பேறி, எதுவும் சண்டையெல்லாம் போட மாட்டான், அப்படியே உட்காந்துட்டு இருப்பான். சண்டைக்கு எழுந்தான்னா அவனை ஈடு கட்டவே முடியாது, அந்த மாதிரி வருது. அவன் உட்காந்துருப்பான். இவன் வந்து என்ன பண்ணுவான், இந்த மாதிரி சொல்லுவான், இவளுக்கு வேணுன்றதுனால அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன், அப்படிலாம் கிடையாது, நேரம் நீ ஓடி போயிடு, முதல்ல உன்னை அடித்து சாப்பிட போகிறேன்னுவான். முடிஞ்சா நீ அதை பண்ணிக்கோ, அது வேற, நான் உனக்கு நல்ல தனமாக சொல்கிறேன், உன் தங்கை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்னு கேட்பான்.
அவன் கொடுக்க மாட்டேன்னுவான். உடனே இடும்பனுக்கும் இவனுக்கும் பீமனுக்கும் வாக்குவாதம் ஆகி சண்டையாயிடும். சண்டையான உடனே இவன் நேராக பீமன் வந்து அண்ணா கிட்ட கேட்பான். கேட்கும்போது நமக்கு கெடுதல் பண்ணுறா, அவன் என்னை கொல்றதுலேயே குறியா இருக்கான்னு சொல்லுவான். இடும்பன் வந்து பீமனை கொல்றதுலேயே குறியா இருக்கான். அதை சொல்லுவான் சண்டையில். பீமன் அவன் வந்து என்னை கொல்றதுலேயே குறியா இருக்கான், நான் என்ன பண்ணுறேன்னு கேட்பான் தர்மர்கிட்ட. நம்மளுக்கு வர எதிரி எப்பயுமே எதிரி தன்னை அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அடிச்சிடணும். சண்டையில் அதுதான். போரில் கூட எதிரி தாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தாக்கிடணும். அதனால தான் பாருங்க, அவள் வில்லு எடுக்கிறதுக்கு முன்னாடி சண்டையிலாம் பாரத சண்டையிலாம் பார்த்தீங்கன்னா அவள் வில்லு எடுக்கிறதுக்கு முன்னாடி அவள் வில்லு அங்கே போய் அதில் அடிக்கும், அடித்து காலி பண்ணிட்டோம். பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி அது மாதிரி ஒரு இது அவளுக்கு இது பண்ணுறான். இதை வந்து அந்த இதை வந்து வந்து சொல்கிறான். அது மாதிரி இவன் அடிக்கிறான். இவன் அடிக்க அவன் வந்து இடும்பன் இது பீமனோட 1000 யானை பலம் இல்லை. பீமன் அடித்த உடனே இடும்பன் தாங்க முடியல. ரொம்ப நாள் சண்டை நடக்கிறது. தர்மர் அடிச்சு தர்மம். அதுதான் யுத்த சாஸ்திரம் அப்படி தான் சொல்கிறது. எதிரி நம்ம தாக்கிறதுக்கு முன்னாடி தப்பக்க தாக்குறான்னு தெரிஞ்சதுன்னா நீ அவனை தாக்கிடணும் அப்படின்னோடனே இவன் ஒரு அடி அடிப்பான். ஒரே அடியில் இடும்பன் வந்து அப்படியே தோன்றுவான். இவனோட அடி அப்போ தான் பார்ப்பான் இடும்பன். ஆகா, இவனுக்கு எவ்வளோ பலம், சாதாரண ஆள் மாதிரி இருக்கான், ஆனால் இவனுக்கு எவ்வளோ பலம், எவ்வளோ பெரிய பலமாக இருக்குது அப்படின்னு யோசிப்பான். யோசித்து கடைசியில் அவங்ககிட்ட சண்டை போடுவான். விடமாட்டான். அவனோட கடைசி வரைக்கும் சண்டை போட்டு எப்படி ஜெயிக்கணும்னு சண்டை போடுவான். முடியாது. இவன் என்ன பண்ணுவான், அடித்து கொண்டுவான். இடும்பனை கொள்ளுவான். இடும்பனை கொண்டவுடனே இடும்பிக்கு ரிலீஃபாகவும் இருக்கும், அண்ணன் செத்து போயிட்டானேன்னு வருத்தமாகவும் இருக்கும். இப்போ சரி போகலான்னு கிளம்பும்போது இடும்பி வந்து என்னை தனியாக இங்கே விட்டு போகிறது சரி கிடையாது, நான் எப்படி இருப்பேன், நான் போக மாட்டேன், நீங்கள் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு அவளையெல்லாம் பாண்டவர்களை கூட்டின்னு வந்து அவளை வச்சு அவளுக்கு சிசூஷையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அவள் நல்லவ இடும்பி பண்ணுறா. பீமன் வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்கிறான். கல்யாணம் பண்ணிட்டு அவள் கூட இருந்துட்டு இருக்காங்க காட்டில். இருந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவளுக்கு ஒரு குழந்தை உண்டாருது இடும்பிக்கு. அவன் தான் கடோத்கஜன். இந்த கடோத்கஜன் பெரிய ஆள். அவனுக்கு அமராவதினு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறான் இந்த கடோத்கஜனுக்கு. அவனுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறது, சிசும் பண்ணு பேர். நான் அந்த கதையெல்லாம் பின்னாடி சொல்கிறேன். அந்த பார்ப்பரியன் அவன் பேர். பார்ப்பரியன்னு அவன் வந்து அம்மா தான் அவனுக்கு குரு. அவனுக்கு குருவே அவன் அம்மா தான் எல்லாம். அவன் அம்மா எவ்வளவோ பண்ணுவான் அவனுக்கு. அவனை வந்து அவனுக்கு எல்லா விதையும் கற்றுக் கொடுப்பான் கடோத்கஜனுக்கு. கடோத்கஜன் வந்து பிறந்த 3 நாளையில் பெரிய ஆளாயிடுவான். அது அவன் ராட்சசர்களோட அந்த வராது மாதிரி. பிறந்த 5 நாள்லேயே அவன் பெரிய ஆளாகி சண்டை போடுற அளவுக்கு தயாராகிடுவான். பெரிய ஆளாகிடுவான். பெரிய உருவம் பெரிய உருவம். கடோத்கஜனோட உருவம் பெரிய உருவம். அவன் வந்து அந்த இதில் பாண்டவர்கள் யுத்தம் பண்ணி இந்த சக்தி ஆயுதத்தால் கர்ணன் கொண்டு விடுறான் அவனை. அவன் கீழே விழுந்தப்புறம் உருண்டு கௌரவப்படையே 10,000 பேரை காலி பண்ணானோ. அவன் உருண்டு அவனுக்கு கீழே மாட்டிட்டு செத்தவாளை கையெல்லாம் அறுத்துட்ட உடனே அவனால் ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் பாரத போரில் அவன் வந்து அப்படியே உருள்றான். அப்படியே உருண்டு போய் இப்போ 1000 பேர் சாவடிக்கிறான். அப்போ பார்த்துக்கோ, அப்போ எவ்வளோ பெரிய பலசாலியாக இருப்பான்னு. அவன் அவ்வளோ பெரிய பலசாலி. இந்த அமராவதி அவளை கல்யாணம் பண்ணிக்கிறான். அந்த அமராவதி வந்து அவனுக்கு அந்த அமராவதியை வந்து இப்போ இந்த இவனோட கடவுளோட பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். பார்ப்பரிகன் பேர். அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். அந்த பார்ப்பரிகன் வந்து அவன் கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனேயே அவன் இந்த குழந்தைகளை வளர்க்குறதே, அவனோட குழந்தைய வளர்க்குறதே என்ன சொல்லுவான், பலகீனமானவனை நீ ஆதரிக்கணும் அப்படின்வான். அவன் 3 வரம் வாங்கியிருப்பான். அவன் 3 அம்பு வச்சுருப்பான். இந்த 3 அம்பை விட்டான்னா ஒரு அம்பு இவாளை எதிர்கிட்ட வந்து பாதுகாக்கும். இன்னொரு அம்பு எதிரி இவாளை தாக்கும் போது தெரியாம தாக்கினான்னா, மறைமுகமா இருந்து தாக்கினான்னா அதையும் தடுக்கும். 3வது அம்பு எதிரியை முடிக்கும். 3 அம்பு ஈஸ்வரன் வந்து அவனுக்கு வரமா கொடுத்துருப்பார். நம்ம கடவுளுக்கு என்னோட பிள்ளைக்கு அமராவதி வாங்கியிருப்பா, தான் பிள்ளைக்கு வேணும்னு அந்த பார்ப்பனிக்கு வாங்கியிருப்பா. அந்த 3 அம்பு இருந்தவொடனே அவன் என்ன சொல்லுவான், கடைசியில சண்டை மகாபாரத யுத்தம் நடக்கும்போது அவன் கேட்பான் கிருஷ்ணன்கிட்ட, என்னை விடுங்க, நான் போய் 3 அம்பை விட்டு எல்லாரையும் காலி பண்ணிடுறேன்னு. ஆனா கிருஷ்ணனுக்கு தெரியும் இவன் பலவீனம். அவன் அம்மா சொல்லி கொடுத்துப்பா, நீ பலவீனமான சைட்ல தான் இருக்கணும்னு. கடைசியில பாண்டவர்கள் படை வீக் ஆகிட போறது. பாண்டவர்கள் படை ஸ்டடி ஆகிடும், துரியோதன படை வீக் ஆகிடும். வீக் ஆகும்போது அவளுக்காக இவன் போய் சப்போர்ட் பண்ண போறான். இவன் போய் அவளுக்காக சண்டை போட போனான்னா முடிஞ்சுது, கேஸே முடிஞ்சுது. இவனும் ஒரு சாபத்தை தான் வரான். அதெல்லாம் நான் பின்னாடி சொல்றேன்.
இவனும் ஒரு சாபத்தால் தான் இவன் அந்த இவனா பிறகு எடுக்கிறான். கிருஷ்ணனால தலையை இது பண்ண பார்க்குறான், தலையை வெட்டுறான். கடைசியில் கிருஷ்ணன் வெட்டி அந்த பார்ப்பனியோட தலையை ஒரு மலையில் வச்சுருவார். அந்த மலை மேலேருந்து அவன் எல்லாரையும் பார்த்துட்டு இருப்பான். யுத்தம் நடக்கிறது முடிகிற வரைக்கும் பார்த்துட்டே இருப்பான். அது மாதிரி அது பார்ப்பனியனோட கதை அது ஒன்று பின்னாடி இருக்குது. அது நான் சொல்கிறேன், அப்புறம் சொல்கிறேன். அதை கரெக்டாக முழுசாக ஃபார்முலா சொன்னால் புரியும். அது மாதிரி இவன் கடோத்கஜன் வந்து பீமனுக்கு பிறந்தோம். பீமன் வந்து இடும்பி கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப நாள் இருக்கா. இடும்பி காட்டில் இருக்கா. அப்புறம் அவள் வந்து அந்த இடத்த விட்டு நம்ம நகரத்துக்கு நேரம் வந்துடுது. அவள் போறேன்னுவா, இடும்பியை விட்டுட்டு இவன் போறேன்னுவான். போறேன்னும் போது அந்த இவன் அந்த 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 காட்டில் நான் இது முடிச்சுட்டு இருக்கா இல்லையா, காட்டில் இருக்கா. அவள் என்ன பண்ணுவா, அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு கடைசியில் ஒரு அஞ்ஞாத வாசம் வேற பண்ணுவாள். அது வேற ஒரு வருஷம், அது பெரியது. அவள் என்ன பண்ணுறா, 12 வருஷம் முடிய போகிறது. அப்படியே இருந்துட்டு இருக்கா. 12 வருஷம் முடிய போகிறது. 12 வருஷம் முடிஞ்ச உடனே அவள் காட்டில் இருக்கக்கூடாது. அவளை தேட ஆரம்பிச்சுவான் துரியோதனன். ஊரை சுற்றி தேடுவான், எங்கே பார்த்தாலும் தேடுவான் அவளை கண்டுபிடிக்கணும்ட்டு. ஏன்னா இவள் வந்து அவள் கண்ணில் படக்கூடாது இல்லையா, அவள் கண்ணில் படக்கூடாது, ஒளியணும். ஒளிஞ்சு அவள் தப்பிக்கணும். அவன் கண்ணில் பட்டு அவன் இங்கே தான் பாண்டவர்னு அவன் கண்டுபிடிச்சான்னா இவன் மறுபடியும் 12 வருஷம் இது பார்க்கணும், வனவாசத்துக்கு வரணும். அது எப்படி முடியும்? வனவாசத்துக்கு 12 வருஷம் வந்துட்டு மறுபடியும் ஒரு வருஷம் 5ஆம் மாதம் இருக்கணும். 5ஆம் மாதம் இருக்கும்போது இவன் கண்டுபிடிச்சான்னா போச்சு, அதுவும் போச்சு, மறுபடியும் மாட்டிக்குவான். இந்த மாதிரி இவனுக்கு வந்து சிக்கல். இதுதான் துரியோதனும் பீமன் வந்து சொல்கிறான், தெரியாமல் இருக்குமா எங்கேயாலும், எங்கேயாலும் கண்டுபிடிக்காமல் இருக்க முடியுமா? நான் என்னோட உருவம் எவ்வளோ பெரிய உருவம். அதாவது அர்ஜுனன் வந்து எவ்வளோ சண்டையெல்லாம் போட்டு எவ்வளோ வில்லாளி, அவன் எவ்வளோ வில்வித்தை எல்லாம் காமிச்சான். ஊர் ஜனங்களை சேர்த்து வச்சு பெரிய விளையாட்டில் வந்து எல்லா ஊர் ஜனங்கள் எல்லாமே கூடிது இவன் விளையாடுறதை பார்த்துது. இவனோட வில் திறமையை பார்த்தப்ப இவனை பார்த்துருக்க மாட்டாளா? நாங்கள் எப்படி ஒழிய முடியும், நீ இதெல்லாம் ஒத்துன்னு வந்திருக்கேன்னு தான் தர்மர்கிட்ட கல்யாணம் சண்டை போடுவோம். நீ எப்படி இதை ஒத்துக்கிற, எப்படி முடியும்? அஞ்ஞானவாசன்றது எப்படி பண்ண முடியும்? நம்ம எப்படி ஒழிய முடியும் நாட்டில்? இவன் வந்து அதோடு இல்லாமல் துரியோதனன் சும்மா இருப்பானா? அவன் இருந்துட்டு வரட்டும் இருப்பானா? அஞ்ஞான வாசல் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஊருக்கு ஒற்றர்களை இருக்க மாட்டான். எங்கே பார்த்தாலும் ஒற்றர்கள் சுற்றிகிட்டே இருப்பா. இவன் எங்கே இருக்கா, கண்டுபிடிச்சுவான்னு அவனோட வாழ்வாச போராட்டம்ல விட மாட்டான். அதை சொல்லுவோம். அதெல்லாம் பின்னாடி இருக்குது. அதெல்லாம் பெரிய கதையாக இருக்குது. நம்ம வந்து இந்த இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் கடோத்கஜனோட கதையை பார்த்தோம். கடோத்கஜனோட கதை அவன் வந்து கர்ணன் வந்து பெரிய இவன். கர்ணன் மாதிரி ஒரு வள்ளல் கிடையாது. ஆனால் அவனோட இந்த வள்ளல் தன்மை கூட எதுக்கு வருதுன்னா, அவன் எதுக்கு அதை அந்த வள்ளல் தன்மை வச்சுட்டு இருக்கான்னா, தன்னை வந்து பாகனோட தேரோட்டியோட பிள்ளைன்னு யாரும் சொல்லிடக்கூடாது. தேரோட்டியோட பிள்ளையா இருந்து ராஜாவாக வந்துட்டான்றது வரக்கூடாதுன்னா அதுக்கு இந்த பணத்தை அதான் எல்லாத்துலேயுமே சரி காசை வாரி அடிச்சா மறைக்கலாம். அதான் தெரிஞ்சுங்கோ. அவன் சூத மகன். அவன் ஆக்சுவலாக அப்படி தான் நினச்சிட்டு இருக்கா. குந்திக்கு பிறந்த பிள்ளையா தெரியல. ஆனால் அவனை ராஜா வாங்கினோடனே அவனோட குற்றங்கள்லாம் போயிடுது. ராஜாவை கிடையாது தெரிஞ்சுங்க. யார் வேணாலும் ராஜாவாக போய் ராஜா பதவியை உட்காந்துட்டாள்னா, ராஜாவாகிட்டாள்னா அவளுக்கு அந்த சூதன்றது அந்த தீட்டு கிடையாது. அது அவள் எந்த கம்யூனிட்டி இருந்தாலும் அதை சொல்லக்கூடாது, அரசன் தான், கம்யூனிட்டியை சொல்லக்கூடாது. அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. அதைத்தான் அவன் அதனால தான் அவன் துரியோதனன் வந்து உடனே அவனுக்கு இதை கட்டுறான். அவனுக்கு வந்து அங்க நாட்டை இது பண்ணி அங்க நாட்டுக்கு இளவரசனாக்குறான். அங்க நாட்டுக்கு இளவரசன் இல்லை, அரசனாக்குறான். அங்க நாட்டுக்கு அரசனாக்குறதுன்றது அது எவ்வளோ பெரிய விஷயம். அங்கன்ற ஒரு நாடு, அந்த மஸ்தினாபுரத்துக்கு உட்பட்ட நாடு. அதனோட ஒரு இதுக்கு அரசனை ஆக்குறதுன்றது அவ்வளோ டக்குன்னெலாம் வருமா யாருக்காவது? அதை செஞ்சான். அவனுக்கு என்னென்னா அவ்வளோ வெறி. எப்படியாவது இந்த அர்ஜுனன் வந்து அர்ஜுனன்கிட்ட எப்படி வெறி உண்டாருன்னா அந்த இதுதான் துருபதனை ஜெயிச்சு வந்தது தான். துருபதன்கிட்ட இவன் தோர்த்ததுன்னா அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் வெறி இருந்தது, கடுப்பு இருந்தது. இருந்தால் கூட அந்த வெறுப்பெல்லாம் அதிகம் போக போக இவன் பண்ணுற ஒவ்வொரு காரியத்துலேயும் எல்லாத்துலேயும் அவனுக்கு வெறுப்பு தான் அதிகமாக இருக்குது. அவன் தப்பிக்க இவனுக்கு துரியோதனுக்கு பொறாமை ஆகிடுது. முதல்ல பீமனை கொல்றதுக்கு வழி பண்ணால் நாகலோகத்தில் போய் அவன் தப்பிச்சு வந்துட்டான். நாகலோகத்துலேருந்து நாகங்கள் கடிச்சா கூட அவனுக்கு விஷம் தலைக்கு ஏறாது, அந்த மாதிரி ஒரு பவரை வாங்கிட்டு வந்துட்டான். அதுக்காக சொல்லிட்டான் முதல்லையே. அதே மாதிரி அரக்கு மாளிகையில் கொளுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணால் இவன் தப்பிச்சுட்டா. இது மாதிரி அதே 1 2 அதே மாதிரி அந்த நாட்டை பிரித்து கொடுக்கும்போது இந்திரபிரஸ்தத்தை கொடுக்குறா. இந்திரபிரஸ்தத்தை வந்து பார்த்துட்டு இவனுக்கு உள்ளுக்குள்ளே கொதிக்கிறது. இந்திரபிரஸ்தம் நல்லா இருக்குன்னு உடனே இவனால் தாங்கவே முடியல.
தான் ராஜா தன்னை விட தான் தர்மர் நன்னா இருக்கானவனே இவனால ஏற்றுக்க முடியல. இந்த பிரச்சனை வந்து ரொம்ப நன்னா அரண்மனை கட்டியிருக்கானவனே அதை அடையணும்னு நினைக்கிறான். பொறாம அந்த போறாங்க அரண்மனையா ராஜாவா இருக்கிறதுனால பொறாம. அதனால பகடையாடி இவனை இதாக்கிடுறான். எத்தனையோ பண்றான் இவனை வந்து. அதே மாதிரி இவன் வந்து காட்டுல கஷ்டப்படுறான்னா அவன் எங்கேயோ இருக்கா வனவாசம் பண்ணிட்டு வரான். பிரதிஜை தானே வனவாசம் 12 மாசம் வனவாசம் வனவாசம் 1 மாசம் அஞ்ஞான வாசத்துல இருக்கணும்ன்றது தானே. அது இருந்துட்டு போறான். அவன் இருக்க விட்டுட்டு வர வேண்டியதானே. வந்தவொடனே அவளுக்கு அவள் இடத்த கொடுப்போன்றது இல்லை. அவளை அதுக்குள்ள கண்டுபிடிச்சி அவளுக்கு இவனோட ஐடியாவே அவளை கொண்டுன்றது தான். அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணுவான். எல்லா வழியும் பண்ணுவான். எப்படியாலும் பாண்டவளை கொண்டுணும், பாண்டவளை கொண்டு நம்ம இது பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அந்த மாதிரி அவன் ஒன்று சாதாரணமா பொறாம வைக்கல. அதாவது இந்த கெட்ட புத்தின்றது கரெக்டா இருக்கு. துர்வாசர் அவனுக்கு சொன்னான்ல, துர்வாசர் வந்தப்ப துர்வாசர் துரியோதனுக்கு என்ன வர வேணும்னு கேட்டார். யுத்தம் நடந்ததுன்னா நான் தர்மம் நான் ஜெயிக்கணும், யுத்தத்துல நான் ஜெயிச்சு நான் பெரிய ஆளாகணும், யுத்தத்துல நான் ஜெயிக்கணும், பாண்டவர்கள் தோக்கணும்னு கேட்டுக்கலாம்ல. அந்த வாரத்தை கேட்டுக்கலாம் இல்லையா? அதுதானே அவனுக்கு அப்ப தேவையான வரும். ஆனா அவன் அதை கேட்கல, அது தோணல அவனுக்கு. அதுதான் விதின்றது. அவனுக்கு என்ன தோன்றது, துரியோதனம் சண்டை பின்னாடி வரப்படுது. ஆனா இப்போ வந்து இப்போ என்ன வேணும் அவனுக்கு, தர்மர் அவசரப்படுறத பார்க்கணும். தர்மரும் பாண்டவர்களும் துர்வாசரோட கோபத்துக்கு ஆளாகி அவரோட சாபத்தை வாங்குறத பார்க்கணும். அதைத்தான் நினைச்சு உட்காந்துருக்கான். அதை பண்ணுறதுக்காக தான் அவன் அதை பண்ணான். அவளை வந்து துர்வாசராங்க டைரக்ஷன் காட்டினார். துர்வாசருக்கு என்னென்னா, துர்வாசருக்கும் அது உண்டு. துர்வாசருக்கு எப்படின்னா அடுத்த வாழை நாடி பிடிச்சி பார்க்கறது. அவள் எப்படி இவன் எவ்வளோ தூரம் தாழ்றான், எவ்வளோ அடி தாண்டான் பார்க்கலாமா, இவன் எவ்வளோ இவருக்கு அந்த சக்தி இருக்கா பார்க்கலாமான்றது. அதைத்தான் இவர் வந்து தர்மர்கிட்ட பண்ணார். அதே மாதிரி பண்ணுறது தான் தர்மர்கிட்ட பண்ணினார். தர்மர்கிட்ட பண்ணிட்டு கடைசியில் தர்மர்கிட்ட தோற்று போய் அவரோட இதெல்லாம் போயிடுது. அந்த சக்தியெல்லாம் குறைஞ்சிருது. பாதி சக்தி போயிடுறது. பாதி சக்தி வந்து பாண்டவர்களை அடைஞ்சிடுறது. பாண்டவர்கள் என்ன, பாண்டவர்கள் சாதம் ரெடியாக இருக்குது வான்னு கூப்பிட்டா அவர் தானே வராத ஓடுறார். அப்போ நீதி அவர்கிட்ட இல்லையா? இப்போ துர்வாசருக்கு முதல்ல சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. துர்வாசருக்கு ஒரு இது உண்டு. அவருக்கு என்ன, நீதியான நியாயமான விஷயத்துக்கு அவர் சாப்பிட்டு கொடுத்தாருன்னா அவரோட சக்தி வந்து 2 பக்கம் ஆகும். ஆனால் நியாயம் இல்லாத அவரது சாபமாக கொடுத்தாருன்னா அவரோட சக்தியில் பாதி குறைஞ்சிடும். ஆக இப்போ துர்வாசரோட சக்தியில் பாதி குறைஞ்சி அந்த சர்வீஸ் பண்ணதுக்கு போய் அவளோட எதிர்பார்த்து யாரு, பாண்டவர்களுக்கு போய் சேர்ந்துடும். அந்த மாதிரிலாம் துர்வாசரோட இது வந்து அப்போ ஏவினான். துரியோதனன் எவ்வளவோ பண்ணான். துர்வாசர் திருப்பி விட்டான். அவருக்கு வந்து பார்த்துக்கிறது வேற. நீ போ, மத்தியானமா போ, அவள் சாப்பிட்ட அப்புறம் போ, எல்லாத்த கஷ்டமும் தானே. இதெல்லாம் என்ன ஆகுது, இது எதிரியை அவமானப்படுத்தி எதிரியை வந்து சாபத்துக்கு உள்ளாக்குறதுன்றது என்ன இது? இவனுக்கு தேவை அந்த வாங்கிட்டு இருக்கலாம்ல. அதை விட எதிரியை ஜெயிக்கிறதுக்கு என்ன வழின்றது அதை வாங்கிட்டு இருக்கலாம் அந்த வேறு. ஆனால் அவன் வாங்கலை. அவன் அது கெட்ட புத்தி இருக்கவனுக்கு அது மேலே புத்தி வரும். கெட்ட புத்தி இருந்தால் அந்த புத்தி இப்படி தான் வந்து முடியும். அந்த மாதிரி எல்லாம் அது நடக்கிறது. நாளைக்கு மகாபாரத இதில் இன்னொரு கதையை பார்ப்போம். தேங்க்யூ. அதில் ஒரு இடத்துல கடோக்கியனோட மனைவி அமராவதின்னு சொல்லிட்டேன். கடோக்கியனோட மனைவி தான் அமராவதி, பார்ப்பரியனோட அம்மா. அது பார்த்துக்குவோம் அந்த இடத்துல. தேங்க்யூ. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா வரும். ஒரு எத்தனை நம்பரில் வருது இல்லை, பார்த்துக்குவோம்.